ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னத்திரை வெள்ளித்திரை என தன்னோட பாடி லாங்குவேஜால் மக்களை கவர்ந்த காமெடி கலைஞர்களில் முக்கியமானவர் கேபிஒய் பாலா. அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டைமிங் காமெடியில் சிறந்தவர் பாலா. சிறந்த படிப்பாளியான இவர் மக்களை மகிழ்விக்கும் காமெடி ஷோவை பண்ணிட்டு இருக்காங்க. பாலாவின் சொந்த ஊர் காரைக்கால். பாலாவிற்கு 11th படிக்கும்போதே காமெடி ஆக்டர் அமுதவாணனி அறிமுகம் கிடைக்குது. படிப்பை முடித்த பாலா தன் நண்பர்களின் உதவியால் சென்னைக்கு வந்தார். பின் பாலாவிற்கு கேபிஒய் 6இல் அமுதவாணனின் மூலமாக ஒரு வாய்ப்பும் கிடைக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன் திறமையை காட்டத் தொடங்கினார் பாலா. கேபிஒய் 6ஓட டைட்டில் வின்னரே நம்ம பாலா தான். இந்த டைமில் பல்வேறு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாலா அவர்கள் தன் பாதையை நோக்கி சென்று கொண்டே தான் இருந்தார். இப்படி இருக்க விஜய் சேதுபதியின் ரசிகரான பாலாவிற்கு ஜுங்கா மூவியில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த படத்தின் ப்ரெஸ் மீட்டில் விஜய் சேதுபதியே பாலாவை புத்திசாலியான கேடி தான், ஆனால் ஃப்யூச்சரில் நல்லா வருவான்னு பாராட்டியிருக்காங்க. இப்போது குக்கு வித் கோமாளியில் இணைந்து மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்காங்க. நார்த் சைடை கலக்கிட்டு இருக்கிற கலியுக கர்ணனான ஹர்ஷா சாயை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் நம்ம சவுத் சைடில் இருக்கிற கலியுக கர்ணனாக தான் கேபிஒய் பாலாவை எல்லாரும் கொண்டாடுகிறாங்க. இதற்கு காரணம் அவரின் நற்பணிகள் தான். கொரோனா டைமில் அவரின் கண் முன்னே நடந்த சம்பவத்தின் காரணமாக 10 ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேலும் பல குழந்தைகளையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம லாரன்ஸ் மாஸ்டரே ருத்ரன் மூவி இசை வெளியீட்டு விழாவில் சொல்லியிருக்காங்க. மேலும் பாலா செய்த விஷயங்களிலே மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு 3 லட்சம் செலவு பண்ணி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி பாலாவின் செயலுக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லப்படுது. உறவினர்கள் ஊதாரியாக பாலா செலவு செய்வதாக கூறி கேலி கிண்டல் செய்த போதும் தன் மகன் செய்யும் செயலுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அவரோட பேரண்ட்ஸ் மட்டுமே. அதனால தான் பாலாவுக்கு தற்போது நார்வே ஃபிலிம்ஃபேர் அவார்டில் விஜயகாந்த் என்கிற அவார்டும் கிடைத்துள்ளது. இப்படி சவுத் கலியுக கர்ணனாக இருக்கிற நம்மளுடைய கேபிஒய் பாலாவை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.